அப்பா நேற்று என்ன செஞ்சுட்டாங்க. கமெண்ட் மட்டும் இல்லை, மெசேஜ்லலாம் சரியான ட்ராமான்னு தான் சொல்லணும். நேற்று வீடியோவில் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து டாக் பிடிக்கும். நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய அடாப்ஷனை நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து இந்தியன் ஸ்ட்ரே டாக்ஸ் தான் எடுத்து வளர்த்துருக்கோம். ஈவன் நான் என் தம்பி கூட பார்த்தீங்கன்னா சேலரி வரதில் பாதி வந்து டாக் பிஸ்கெட் தான் வாங்கி போட்டு அப்படி வளர்த்துட்டு இருப்போம். எனக்கே வந்து ஒரு பர்டிகுலர் டாக்னால ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைம் நான் கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எதுவுமே ஸ்டில் அந்த ஏரியாவில் அந்த நாய் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய டெலிவரி ஏஜென்ட் போலீஸ்லாம் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன அசிங்கமாக பேசுறது, எங்கள் பேக்ரவுண்ட் தெரியுமா, அந்த வீடியோ டெலீட் பண்ணேன், நான் அவங்களை சைலன்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி நாங்கள் ஃபேமிலி இழுத்து அவ்வளோ பேச்சு எல்லாரும் பேசினாங்க. எனக்கு டாக் அவ்வளோ பிடிக்கும். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இவங்க பண்ணுறது. ஸோ டாகுக்கு மேலே நீங்கள் மனுஷ உயிரை வைக்கணும்னு கூட நான் கேட்கல, ஈக்குவலாக கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நானே சொன்னேன், காரில் போகும்போது எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அப்போ யாரெல்லாம் பாதிக்கப்படுறா? டெய்லி நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணுறவங்க தானே அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்கள நீங்கள் அவ்வளோதான் மதிக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். கொஞ்சமாவது அக்னாலேஜ் பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணி. இதில் சில பேர் சொல்கிறாங்க, அப்படி நடந்துச்சுன்னா நாங்கள் வருத்தப்படுறோம், அண்ட் டாக் எதுவும் பண்ணாது, நீங்கள் எதாவது பண்ணாதான் பண்ணோன்னு. எங்க அந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு கூட சொல்லிட்டேன். அங்கே போய் யாரும் செக் பண்ணலாம் தயாராக இல்லை, வெறும் பேச மட்டும் தான் தயாராக. ஒன்று சொல்லவா, விமன் ஃப்ரீடம்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா மென்னும் சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது பெருசாகும். அதே மாதிரி தான் நீங்கள் டாகை ரொம்ப லவ் பண்ணுறீங்களா, நியூட்ரலாக அஃபெக்ட் ஆகி யோசிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தானாக இது வந்து பெருசாகும், எல்லாருமே லவ் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி பிடிக்கிறவங்களுக்கே அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க.